ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் குட் பை டக்லி திரைப்படத்தை முடித்த பிறகு நடிகர் அஜித் சார் எந்த இயக்குனர் கூட இணைய போகிறாங்க அப்படின்றக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. தற்பொழுது அதற்கான ஒரு விடை வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் கூட இணைய போகிறாங்க அப்படின்றக்கான ஒரு தகவல் வந்து கிடைச்சிருந்தது. தற்பொழுது ஒரு கன்ஃபார்மான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்குது. அதாவது பிரபல வெற்றி இளம் இயக்குனர் கூட மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகே சார் வந்து இணைய போகிறாங்க. அந்த இயக்குனர் யார் அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏகே 64வது திரைப்படத்தை யாரு இயக்குனர் நல்லா இருக்கும் அப்படின்றக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே அன்பா, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ஓகே அன்பா, இதுக்கு முன்னாடி குட் பை டக்லி திரைப்படத்தை முடித்த பிறகு இயக்குனரும் நடிகருமான தனுஷார் கூட ஏகே சார் இணைய இருப்பதாக ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிருந்தது. அது பொய் அப்படின்றத நிரூபிச்சுட்டாங்க. இந்த நிலையில தற்பொழுது குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனரான ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அஜித்தோட மிகப்பெரிய ரசிகர். இவர் இயக்கக்கூடிய குட் பை டக்லி திரைப்படம் வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக போகுது. இந்த திரைப்படத்தோட ரெஸ்பான்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகே சார் மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்க போறாங்களாம். அந்த ஒரு திரைப்படம் தான் ஏகே 64வது திரைப்படம். குட் பை டக்லி திரைப்படத்திற்கு மட்டும் நல்ல ஒரு வரவேற்பு மட்டும் கிடைச்சா அப்படின்னா கண்டிப்பாக ஏகே 64வது திரைப்படத்தை மீண்டும் ஒரு வாய்ப்பை ஆதிக் ரவிச்சந்திரன் இவங்களுக்கு கொடுக்க ஏகே சார் முடிவு பண்ணி வச்சிருக்கிறாங்களாம். இதற்கான கன்ஃபார்மான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பா. ஓகே அன்பா, நீங்க சொல்லுங்க, ஏகே 64வது திரைப்படத்தை குட் பை டக்லி திரைப்படத்தோட இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் மீண்டும் ஏகே சார் கூட இணைய இருப்பதாக சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே அன்பா, தேங்க்யூ.